காற்றைத்தான் தூதாக அனுப்பியிருப்பாள் போல சேதமே இல்லாமல் தேகத்தை தாக்கியது. உருவமில்லா காற்றோடு உள்ளத்தில் இருந்து பேசினேன். கடல் தாண்டிய கண்ணியின் கதை சொல்லும் காற்றாணி. கனவிலும் எனக்கு வர்ணம் தீட்டும் காரியை சுவாசித்த காற்றாணி. விடைபெறும் நிமிடமெல்லாம் பிடிவாதம் கொண்டு என்னை விட்டு விடாத குழந்தை உள்ளம் கொண்ட ஒருத்தியின் விரல்கள் தொட்ட காற்றாணி. கொண்டு வந்த செய்தி என்னவோ தாமதம் செய்யாமல் கூறிவிடு என்றேன். முடிகளை கோதி எனக்குள் வந்து முடியாத உறவுக்கு பாதையாக வந்தேன் என்றது. தொடர்பின் தூரம் நீளமாக இருந்தாலும் நிலையற்ற உறவுக்கு நிம்மதி தர வந்தேன் என்றது. உன்னை நினைத்து அவள் துடிக்கிறாள். துடிப்பின் தவிப்பு தாங்க முடியாமல் வந்தேன் என்றது. உன்னோடு தனிமையில் பேசுகிறாள். நீ எழுதுவதை சுவாசமாய் சுவாசிக்கிறாள். நீ நினைக்காத உன்னுடைய எதிர்காலத்தை அவள் திட்டமிட்டு வைத்திருக்கிறாள். அவ்வளவு பைத்தியமாக ஒருத்தி உன்னை காதலித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் அனுப்பிய தூதாக நான் வரவில்லை. அவள் துடிதுடித்து காதல் செய்யும் அந்த காதலன் யாரென்று பார்க்கத்தான் வந்தேன் என்றது. என்னை தொட்டு திட்டமிட்டு திருடிய இன்றைய காற்று.